लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆளும் இளந்தளிமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2192வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் 741வது பெரிய திருமொழி பாசுரம். கண்ணபுரம் பாசுரத்திலே இது 41வது பாசுரம். இனி வர 10 பாசுரங்களும் கூட தலைவனை பிறந்த தலைவி பொழுது கண்டு இறங்குதல் என்கிற நிலையிலே பாடப்படுகிற பாசுரங்கள். சென்ற பாசுரங்களிலெல்லாம் அவனுடைய மார்பிலும் கிரீடத்திலும் அணிந்திருக்கிற துளசி மாலையில் சென்று வாசனையை முகர்ந்து வந்து என் மீது ஊதுவா என்று கேட்டவள் இப்போது கண்ணனை பார்த்து அவன் மனதிலே மயங்கி விட்டாள். ஆனால் கண்ணன் வரவில்லை. அந்த ஏக்கத்திலே பாடுகிற பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவைத்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கரிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர் கொள் தூயோர் சுரமானவே நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனல் பொறி பரகாலும் பண்புகளே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்று போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையாளனி என் விடையை துணித்தருள வேணும் துணிந்து. 741வது பெரிய திருமொழி பாசுரம். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவனிடைய பெரும் அளவு இருந்தேனை அந்தி காவலன் முதுரு பசுங்கதிர் அவை சுட அதனோடும் மந்த மாருதம் வனமுலை தடவந்து வழி செய்வது ஒழியாதே என்று சொல்லுகிறார். கண்ணனை பெருமைக்குரிய கண்ணன் அவன் அவதாரம் செய்த காலத்திலே வசுதேவருடைய கால்களிலே கட்டப்பட்டிருந்த விலங்குகள் அருந்தன என்பது புராணத்திலிருந்து சொல்லப்படுகிற குறிப்புகள். அப்படி வசுதேவனுடைய கால் கட்டுகள் அவிழும்படி விலங்குகள் அரும்படி செய்த கண்ணபிராணி அவதாரம் செய்த கண்ணன் அவனுடைய பின்னாலேயே என்னுடைய மனதானது போய்விட்டது. நான் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். அவனிடம் இருந்து அவனுடைய அருளை பெற விரும்புகிறேன். அதற்காக நான் காத்திருக்கிறேன். ஆனால் இந்த இரவு பொழுது எல்லோருக்கும் குளிமை தரக்கூடிய சந்திரனுடைய கிரணங்கள், பொதுவாக அமுத கிரணங்கள் என்று சொல்லுவார்கள், அந்த கிரணங்கள் எனக்கு சுடு கிரகணங்களாக இருக்கிறது, சுடு கிரணங்களாக இருக்கிறது. அதோடு அல்ல, அந்த மாருதம் என்று புகழப்படுகிற மெல்லிய பூங்காற்று கூட என்னுடைய உடலை தழுவுகிற போது ஏதோ நெருப்பால் வருவது போல இருக்கிறது. அதுவும் எனக்கு குளிர்ச்சியை தரவில்லை, இன்சம் செய்கிறது. ஏனென்றால் என்னுடைய நெஞ்சானது என்னிடம் இல்லை, கண்ணனோடு சென்று விட்டது. என்னுடைய நெஞ்சு என்னை கைவிட்ட இந்த சமயத்திலே அப்பெருமாளுடைய அருள் கிடைக்குமா என்று பார்த்திருக்கும் எனக்கு அவன் அருள் கிடைக்காதது மட்டுமல்ல, உலகத்திலே மற்றவர்களுக்கெல்லாம் தாபத்தை தனத்து குளிர்ச்சியை தரக்கூடிய நிலாவினுடைய ஒளி கூட எனக்கு சுடுபொருள் சுடுவதாக இருக்கிறது.
அதே போலத்தான் தென்றல் எல்லோரையும் மகிழ்விக்கும் என்றாலும் கூட என்னை தழுவுகிற போது எனக்கு அதுவும் ரசிக்க முடியவில்லை, விபரீதமாகத்தான் இருக்கிறது. என்ன செய்வேன்? என்னுடைய மனது கண்ணனிடம் போய்விட்டது, கண்ணனை நான் பார்க்கவில்லையே, கண்ணன் வரவில்லையே என்று இயங்குகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் தமியேன் தன் சிந்தை போயிற்று, திருவருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை, அந்தி காவலன் முதுரு பசுங்கதிர் அவை சுட அதனோடும் மந்த மாருதம் வன முளை தடவந்து வழி செய்வது ஒழியாதே. எல்லோருக்கும் குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சந்திரனும் எனக்கு சொல்கிறான், எல்லோராலும் விரும்பி ரசிக்கப்படுவோனான மாருதம் என்கிற மந்த மாருதமும் என்னை தழுவுகிற போது ஏதோ நெருப்பை தழுவது போல எனக்கு ரணகலமாக இருக்கிறது. என்னுடைய மனதானது கண்ணன் பின்னால் சென்று விட்டது, நான் அவனை காண முடியவில்லையே என்று பாடிய இந்த பாசுரத்தை நிறைவு செய்தோம். நாளை 742வது பாசுரத்தை பார்க்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரேவா வித்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய கொண்ட போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவுகள் கருவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.